எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனது சாம்பல் 2 கிலோ ஈரோட இருக்கல மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அனுப்பல கோமாத்தே வரும். அவங்க எல்லாம் பார்க்கல போங்கடா எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சும்மா சொல்லுவா அம்மா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எந்த பிள்ளையும் சரி, எந்த பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி ஒரு அளவோட தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும். அதுக்கு மேலே காட்டக்கூடாது. வீட்டுக்காரு ஒன்று தான், அவருக்குன்னா இவங்களுக்குன்னா என்னோட இதில் நான் சொல்கிறேன். அந்த எலும்பு எடுத்தலாக்கா எங்காச்சும் அரிச்சா கூட சொரிய முடியல. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. அவங்கதான் நம்மளுக்கு தெய்வம். அதோட கூட சாப்பிட்டா கூட எந்த நோய் இருந்தாலும் போயிடும். அதை பத்தி மனசுதே எல்லாத்துக்கும் காரணம் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ சுடுகாட்டுல விழுந்தியா போச்சு, பேய் வந்திருக்கும், பிசாசு வந்திருக்கும் கூட மனசே பாதி அவங்க கொண்டுருவாங்க. இது அந்த நிமிஷமே மறந்துட்டு போயிருங்களேன், ஒண்ணுமே இருக்காது நம்மளுக்கு. அதே மாதிரி இப்ப சொரிஞ்ச நீங்க கண்ணால பார்த்த கூட இந்த எலும்பு எடுத்து எனக்கு சொரிய பயமா இருக்கு தெரியும். இதை நான் தொடச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதெல்லாம் சாப்பிட்டேன்னா என்ன தெரியும், அதை நினைச்சுக்கிட்டா இருக்கிறேன். இங்க வந்து அந்த என்ன சொல்றது, சுடுகாட்டுக்கு நைட்டு போகக்கூடாது, அதை அடிச்சுடும் இதை அடிச்சுடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க கண்டிப்பா நம்ம நம்ப மாட்டீங்க. சுடுகாடை பொறுத்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப வெளியில குடம் உடைக்கிறாங்க பத்தியெல்லாம், அங்கனதான் அவங்களுடைய ஆத்மா நிக்கும். கொஞ்ச நேரம் வரும் பின்னாடியே. எனக்கு ஒரு எப்படி எனக்கு இதை பத்தி தெரியும்னா, ராமேஸ்வரத்துல இருந்து ஒருத்தவங்க இறந்து ஒருத்தர் சாமியார் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இங்க ஜிஹெச்ல வந்து இறந்து போயிருக்காரு. அப்ப அவரை கொண்டு வந்து எரிக்க போயில காலையில ஒரு 6 மணி 6 to 7 அவரை எரிக்கணும்னு அவர் ஜோசியம் பார்த்துட்டு வந்தவர் சொன்னாரு. நான் அப்பதான் எந்திரிச்சு வரேன், இவரை பண்ணி கொடுமானே இருங்க தாத்தா, இப்ப டீ குடிச்சிருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே குடும்பமா நான் பண்ணி அஸ்தியை போய் கரைக்கணும் ராமேஸ்வரத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, உனக்கு இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு செய்வன யாரும் உன்னை காலடி மண் எடுத்துட்டு போய் உனக்கு செஞ்சா உனக்கு வராது. உன்னைய நினைச்சு யாரும் உன்னை வந்து எதுவும் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட உனக்கு எதுவும் செய்யாது அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, இந்த சுடுகாடை பொறுத்த அளவுக்கு இதுக்குள்ள எந்த ஆத்மாவும் கிடையாது. இது வந்து ஒரு கோயில் மாதிரி உனக்கு. இதே இந்த குடம் உடைக்கிறோம், ரோட்ல காத்தடிக்குது, அங்கதான் எல்லா ஆத்மாவும் நிற்கும். கொஞ்ச நேரம் அவங்க கூட வருவாங்க, நான் உடல் எரியுது பாரு அக்கா, என்னை அடிக்காதீங்கக்கா, அண்ணே என்னை அடிக்காதீங்கண்ணே, நான் எரிஞ்சிருவேனே. ஒரு பேடு வயசுல என்ன ரொம்ப நேரம் எரிய மாட்டேங்குது, மல்லே கட்ட முடியல இதோட அப்படின்னு நம்ம ஒரு டென்ஷன்லாம் பேசுவோம். அடுத்த கேஸ் எழுதி ஐயோ நாள் என்னடா எரியவே மாட்டேங்கிறியா, சீக்கிரம் அள்ளிப்படுங்க அப்படின்னு ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றோமா, அந்த நேரத்துல அவர் சொல்லுவாங்களாம் நம்ம கிட்ட, அப்படிலாம் பேசாதீங்க நானே அவர் சொல்லுவாரு, என்னை உட்கார எந்த ஜாதியை வேணாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் போனது சாம்பல் 2 கிலோ ஈரோட இருக்கல மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ அனுப்பல கோமாத்தே வரும். அவங்க எல்லாம் பார்க்கல போங்கடா எல்லாமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சும்மா சொல்லுவா அம்மா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் எந்த பிள்ளையும் சரி, எந்த பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பிள்ளையும் சரி ஒரு அளவோட தான் நம்ம வந்து பாசத்தை காட்டணும். அதுக்கு மேல காட்டக்கூடாது. வீட்டுக்காரு ஒன்று தான், அவருக்குன்னா இவங்களுக்குன்னா என்னோட இதுல நான் சொல்றேன். அந்த எலும்பு எடுத்தலாக்கா எங்காச்சும் அரிச்சா கூட சொரிய முடியல. அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. அவங்கதான் நம்மளுக்கு தெய்வம். அதோட கூட சாப்பிட்டா கூட எந்த நோய் இருந்தாலும் போயிடும்.